வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான ஆனால் ரொம்ப சுவையான சிக்கன் வரமிளகாய் பெப்பர் வறுவல் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கம்மியான எண்ணெய், நல்ல வாசம், இது வீட்டு சுவை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ரெசிபி. சிக்கன் இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து நம்ம உடம்புக்கு எப்பவுமே தேவை புரதச்சத்துக்கு. இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். வரமிளகா ஒரு 3 வரமிளகாயை வந்து விதையை நீக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி. நீங்கள் சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 2 கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி வச்சுருக்கேன். வடை சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றியாச்சு. நான் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலையை போட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். அது கூடயே அந்த வரமிளகாயும் போட்டுக்குங்க. வரமிளகாயும் போட்டு நல்லா வந்து நல்லா அப்படியே பொரிஞ்சு வரட்டும் எண்ணெயில். பாருங்கள் எப்படி நல்லா பொரியுது பாருங்கள். அந்த பொரிஞ்ச டைமில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அது கூட சேர்த்திக்கிங்க. சேர்த்திக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு அது வந்து வணங்கட்டும், நல்லா வணங்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வந்து நம்மளோட உடம்புக்கு தேவையான உயர் புரதச்சத்து புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு. இந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கி வரும்போது அப்படியே கீழே ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை அது கூட சேர்த்துக்குங்க. அது கூட சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மசிய நல்லா வேகட்டும். அப்படியே வந்து இலக்கி விட்டே இருங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்குங்க. உப்பு வந்து நம்மளுக்கு இந்த மசாலா நல்லா வணங்குறதுக்காகத்தான் உப்பு இப்போ போடுறோம். நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3/4 கிலோ சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பிராய்லர் சிக்கன் தான். நல்லா அந்த மசாலா வந்து சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. இதில் வந்து நெஞ்சு கறியில் வந்து குறிப்பாக குறைவான கொழுப்பு சத்து தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால வந்து நம்மளுக்கு வந்து உடலுக்கு தேவையான புரதச்சத்து அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி டைமில் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துறேன். நம்ம இதில் மறுபடியும் கொஞ்சம் வந்து காரம் சேர்த்த வேண்டியது இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இதில் வரமிளகா வேறு சேர்த்திருக்கோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு பிஞ்சுக்கு வந்து அது கூட மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறோம். அது கூட வந்து ஒரு 2 டீஸ்பூன் வர மாதிரி மல்லிப்பொடி, வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி ஒரு 2 டீஸ்பூனுக்கு சேர்த்துறோம். இப்போ இதையெல்லாம் வந்து நீங்கள் இந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விடுங்க. நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் இன்னும் வந்து ஊற்றலை. இந்த சிக்கன்லேயே தண்ணி தனியாக பிரிஞ்சு வரும். அதுலேயே கொஞ்சம் நேரம் வேக வேண்டியதாக இருக்கும் இது. அதனால பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா சிக்கன்லேயும் இந்த மசாலா எண்ணெயோடு படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு பாருங்க, இப்போ தண்ணி வருது. இந்த டைமில் நம்ம வந்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சிக்கன்லேருந்து எவ்வளவு தண்ணி வந்திருக்குது அப்படிங்கிறது. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு அந்த எண்ணெயோடு சேர்ந்து அப்படியே அந்த மசாலா மேரினேட் ஆகி நல்லா அந்த கறியில் இறங்கணும் அந்த எசன்ஸு. அதுக்காகத்தான் வந்து இப்போ நம்ம இந்த வணக்கி வர்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கி ஓரளவுக்கு நிற்கும்போது இது கூட நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம். அந்த சிக்கனுடைய கரெக்டாக அந்த சிக்கனுடைய அளவுக்கு வர்ற மாதிரி மட்டும் தண்ணி ஊற்றுங்க போதும். உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கனாலும் கொஞ்சம் சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதோட அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை மட்டும் மேலாக போட்டு அப்படியே மேலே மூடியை போட்டு வைக்க போகிறேன். மூடி போட்டு வச்சு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா தளதளன்னு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது பாருங்கள். நல்லா இந்த கொதிச்சிட்டு இருக்கிற டைமில் வந்து நீங்கள் வந்து உப்பு காரம் வேணா கூட ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து வாரத்தில் 2-3 நாள் சிக்கன் சாப்பிடும்போது வந்து உடலோட தசைகள் வலுப்பெறும்னு சொல்கிறாங்க. உடல் சோர்வு குறையும்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால எந்த பிரச்சனையும் வராது. தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா அப்படியே அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வத்துறது நம்மளுக்கு தெரியுது. இதில் வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து மிளகுத்தூள் சேர்த்த போகிறோம். இந்த மிளகுத்தூள் வந்து நம்மளுக்கு ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, சளி கபமெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு உதவியாக இருக்குது. பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து வெந்திருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து கூட நீங்கள் வெந்திருக்கான்னு கூட செக் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து
வரமிளகாய் சாப்பிட்றோம்ல, இது கூட நம்ம வந்து அந்த வரமிளகாய் சேர்த்திருக்கிறோம். இது வந்து காரம் மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலில் இருக்கிற மெட்டபாலிசத்தை வந்து தூண்டுதாமா. இப்போ ஒரு 90% நம்மளோட சிக்கன் வெந்துருச்சு. இப்போ இந்த டைமுக்கு நம்ம வந்து இன்னும் குறுமிளகுத்தூள் சேர்த்திக்கிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் குறுமிளகுத்தூள் சேர்த்திக்கிறேன். அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துறோம். சீரகத்தூள் வந்து கடைசியாக சேர்த்துங்க. இந்த குறுமிளகுத்தூளும் சீரகத்தூளும் வந்து கடைசியாக சேர்த்துனீங்கன்னா தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இடையிலையோ அல்லது வந்து ஆரம்பத்திலையோ வந்து இதை சேர்த்த வேண்டாம். அதே போல் வந்து நீங்கள் வந்து இந்த பொருளை சேர்த்ததுக்கப்புறமா வந்து ரொம்ப போட்டு வந்து சிக்கனை கிளறக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு 2 திருப்பு 3 திருப்பு திருப்பி விட்டிங்கனாலே போதுமானது. நல்லா எல்லா இடத்துலையும் பட்டுரும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இது கூட வந்து பெப்பர் பொடி சேர்த்திருக்கோம், வரமிளகா சேர்த்திருக்கோம், சீரக பொடி சேர்த்திருக்கோம், கருவேப்பிலை சேர்த்திருக்கோம். இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மசாலா வாசனை பொருளுக்கும் நம்மளுக்கு வந்து தனித்தனியாக ஒரு பலன் இருக்குது. இதில் கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ரத்த சோகையை குறைக்கிறதுக்கு உதவுது. சீரகம் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரண சக்திக்கு, குடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதாக சொல்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஜூஸியான ஒரு பெப்பர் வரமிளகாய் சிக்கன் ஃப்ரை. இது நம்ம வந்து ரசத்துக்கு, பருப்பு சாம்பார், சாதம் இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சூப்பராக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை, சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். அதே போல் வந்து நம்மளை மாதிரி வளர்ந்து வர சேனல்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற அடுத்தடுத்த சமூக விழிப்புணர்வு வீடியோ, சமையல் வீடியோ எல்லாமே நம்ம கலந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவெல்லாம் வந்து அடுத்தடுத்து தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடைசியாக வந்து இன்னும் கொத்தமல்லி தலையை கொஞ்சமாக மேலே தூவி இதை இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு சுவையான சிக்கன் பெப்பர் வரமிளகாய் கறி ரெடி ஆயிரும். ஒரு லைக் பண்ணி விட்டுக்குங்க நம்மளோட வீடியோவை. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லணும்னாலோ தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் கண்டிப்பாக வந்து எந்த நேரமாக இருந்தாலும் ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான், நம்மளுக்கு இன்றைக்கி சுவையான வீடியோ முடிஞ்சுது. அடுத்தது ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம இதே மாதிரி அடுத்ததாக மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, இந்த டிராஃப்ட் லிஸ்ட்டு வந்திருக்குது, வரைவு வாக்காளர் பட்டியல். அதில் உங்கள் பேர் இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.